செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைப்பு. தொடர்ந்து 3வது முறையாக வட்டி விகிதத்தை குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒன்றிய அரசு மழுப்பல் பதில்களை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என நாடாளுமன்றத்தில் உறுதியளித்து சட்ட திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தல். திருப்பதி கலப்பட நெய் வழக்கில் திடீர் திருப்பமாக ரசாயனம் கலந்த பாமாயில் மட்டுமே சப்ளை என சிபிஐ அறிக்கை. ஜெய்ரி நிறுவன நிர்வாகிகள் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உலகிலேயே மிகவும் உயரமான காஷ்மீர் செனாப் நதி ரயில்வே பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ரயில் என்ஜினில் அமர்ந்து பாலத்தில் பயணித்தார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முதல் ஆட்சியை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். கமல்ஹாசனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் இன்பதுரை தனபால் வேட்புமனு. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தாக்கல். தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் அதிமுக எதிர்க்கும் என பழனிசாமி திட்டவட்டம். பாஜகவின் குரலாக பேசும் பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ராமதாஸை அன்புமணி சந்தித்தது நல்ல தொடக்கம் என ஜி.கே. மணி பேட்டி. விரைவில் இருவருக்குள் சமரசம் ஏற்படும் எனவும் நம்பிக்கை. உங்க வற்புறுத்தலுக்காக உங்க நெருக்கடிக்காக தான் நானும் பேசுறேன். இதில் ரொம்ப அடக்கி தான் பேசுறேன். ரெண்டு தரப்புல சமாதானம் ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியா நல்ல தீர்வு. அதிமுக பிரமுகர் ஆற்றல் அசோக்குமார் மீது மேலும் ஒரு மோசடி வழக்கு. 3000 பெற்றோர்களிடம் 40 கோடி ரூபாய் வசூலித்ததாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. மதுரை வரும் அமித்ஷாவை சந்திப்பது பற்றி முடிவெடுக்கவில்லை என டிடிவி தினகரன் மழுப்பல். ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவர் அமித்ஷா என புகழார். போரூர் பூவிருந்தவள்ளி இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம். 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. ஈமுக்கோழை மோசடியில் ஈரோடு சுசி ஈமுக்கோழை உரிமையாளருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. 7,89 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீட் முதுநிலை தேர்வுகளை நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. ஒரே ஷிப்பில் தேர்வு நடத்த கால அவகாசம் கோரிய தேசிய தேர்வுகள் வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று உத்தரவு. முறைகேடாக மருத்துவ படிப்பில் சேர முயன்றால் 3 ஆண்டு தடை விதிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. மருத்துவ இடம் வாங்கித் தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். முகூர்த்த நாள் என்பதால் திருத்தணி முருகன் கோயிலில் ஒரே நாளில் 72 ஜோடிகளுக்கு திருமணம். நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்த புதுமண ஜோடிகள். போலி இணையதளம் தொடங்கி அயோத்தி ராமர் கோயில் பிரசாதம் விற்பதாக ஏமாற்றியவர் கைது.
3 கோடியே 85 லட்சம் ரூபாய் மெகா மோசடியில் இதுவரை 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் மீட்பு. செயற்கைக்கோள் வழியே இணைய சேவை வழங்க உரிமம் பெற்றது எலன் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனம். விரைவில் இந்தியாவில் சேவையை தொடங்க நடவடிக்கை. குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். இதன் மூலம் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் 1% வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஜூன் மாதத்திற்கான நிதிக் கொள்கை ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் 3 நாட்கள் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்படுவதாகவும் இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் அறிவித்தார். The policy repo rate under the liquidity adjustment facility by 50 basis points to 5.5%. I repeat, the reduction recommended by the MPC is for 50 basis points to 5.5%. This is with immediate effect. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படாமல் 6.5%ஆகவே நீடித்து வந்த நிலையில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பதவியேற்ற 6 மாதங்களில் 100 புள்ளிகள், அதாவது 1% குறைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தலா 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளது. இதன் மூலம் வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் குறையும். சர்வதேச அளவிலான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் முன்னேறி வருவதாகவும் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாது என நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரியுள்ளார். உரிய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றவும் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 1971ஆம் ஆண்டு சென்சஸ் தரவுகள் போய் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள்தான் தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளத்தான் இது வழி ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என குறிப்பிட்டுள்ள அவர், தாம் தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என வேதனை தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் போக்கு வஞ்சகம் நிறைந்தது என எச்சரித்துள்ள அவர், மக்கள் தொகை கட்டுப்பாடு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாடுகளை பல 10 ஆண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெறுவது கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கூறுவது தெளிவற்ற மழுப்பல் பதில் என கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் உறுதியளிப்பதோடு உரிய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வாக்குறுதியளித்தபடி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கவில்லை எனவும் இப்படிப்பட்ட சத்தியவான்களோடுதான் நாம் போராடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக தங்களின் சுயநலனிற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொறியியல் திறனை பறைசாற்றும் விதமாக ஜம்மு காஷ்மீரில் கட்டமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்தியாவின் பொறியியல் திறனை பறைசாற்றும் விதமாக ஜம்மு காஷ்மீரில் கட்டமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார்.
காஷ்மீரை ரயில் மூலம் நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு வந்தது. இந்த வழித்தடத்தில் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சனாப் ஆற்றின் குறுக்கே உலகின் மிக உயரமான ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதன்முறையாக காஷ்மீர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சனாப் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் பிரதமர் மோடி ரயில் இன்ஜினில் அமர்ந்து பயணம் மேற்கொண்டார். பூகம்பத்தை தாங்கக்கூடிய இந்த பாலம் செனாப் ஆற்று படுகையிலிருந்து 1177 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் 4314 அடி. 1400 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ள செனாப் பாலம் பிரான்சின் ஐஃபில் கோபுரத்தை விட சுமார் 115 அடி அதிக உயரமுடையது. சுமார் 30,000 டன் எஃகினை பயன்படுத்தி 3 ஆண்டுகளில் செனாப் பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கத்ரா, ஸ்ரீநகர் இடையே ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள 1 மற்றும் 2ஆம் நடைமேடைகளில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை இந்த 2 நடைமேடைகளும் மூடப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. நடைமேடைகள் சீரமைப்பு பணிகள் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் புதுச்சேரி மெமு பாசஞ்சர் ரயில் கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மற்றும் வந்தடையும் வகையில் அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே மாதம்மாள் என்ற பெண்ணிடம் பணம் இரட்டிப்பு என கூறி மோசடி செய்த வழக்கில் கோவில் பூசாரி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்கேரி கிராமத்தில் உள்ள காளியம்மாள் கோவிலுக்கு சென்ற மாதம்மாளிடம் அங்கு பூசாரியாக இருந்த ரவி, பிரபு, நஞ்சுண்டன், முனிகிருஷ்ணன் ஆகியோர் தங்களிடம் கருப்பு கலர் பணம் உள்ளதாகவும் அதில் கெமிக்கல் கலந்தால் ரூபாய் நோட்டுகளாக மாறிவிடும் என்று கூறி 50,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இந்த நிலையில் பூசாரி ரவி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாகியுள்ள பிரபுவை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் கலைஞர் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் வரை புதிதாக 9 மகளிர் விடியல் பயண பேருந்து சேவையை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகளை தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கடமடை வரை செல்கிற அந்த பணியையும் அதற்கு தூர்வாருகிற பணியும் ஆராய்ந்துவிட்டு அதற்கு பிறகு நகரங்களில் எங்கெங்கெல்லாம் சில்ட் கிளியரன்ஸ் பண்ண வேண்டும், தூர்வார வேண்டும் என்பதை சொல்லி ஆகாயத்தாமரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து உத்தரவும் தந்திருக்கிறார். சம்பா பயிர் நடவு செய்யும் பொழுது அடுத்த கட்டமாக வாய்க்கால், கால்வாய்கள் படிப்படியாக தூர்வாரப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிலைப்படுத்தி கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் நன்றி தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தை அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிலைப்பாடு எங்கள் பொதுச் செயலாளர் ஜனவரி 9 சொல்லுவோம். அடுத்த 6 மாதத்தில் தேமுதிகவை பலப்படுத்தும் பணிகள் நடைபெறும் எனவும் விஜயபிரபாகரன் கூறினார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். கொளக்குடி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து அப்பநல்லூர் வரை சாலை ஓரத்தில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு கடைகள், கட்டடங்கள் இருந்த நிலையில் அவற்றை இயந்திரங்களைக் கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை நோக்கி சென்ற சரக்கு வாகனமும் விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்தும் அடுக்கம் வளைவு பாதையில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் நொறுங்கிய சரக்கு வாகனத்தில் இருந்து ஓட்டுநர் முருகானந்தம் உடல் மீட்கப்பட்டது. பின்னர் JCB இயந்திரம் கொண்டு 2 வாகனமும் பிரித்து அப்புறப்படுத்தப்பட்டன. திருப்பதி கலப்படனை விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ரசாயனம் கலந்த பாமாயில் மட்டுமே தேவஸ்தானத்திற்கு விநியோகம் செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது. மோசடி மூலமாக நூற்றுக்கணக்கான கோடி வணிகம் நடந்திருப்பதாக கூறி கைதான 2 பேர் 2 அனைவருக்கும் ஜாமீன் வழங்க CBI எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2 பேர் 2 அனைவருக்கும் ஜாமீன் வழங்க CBI எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் சப்ளை செய்த வழக்கில் ஏஆர் டெய்ரி நிர்வாக இயக்குனர் ராஜராஜசேகரன், போலே பாபா டெய்ரி இயக்குநர்கள் போமில் ஜெயின், விபின் ஜெயின், வைஷ்ணவி டெய்ரி தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வ வினயகாந்த் சவடா ஆகியோர் நீதிமன்ற காவலில் சிறையில் உள்ளனர். இவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ சார்பில் ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் திடீர் திருப்பமாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்டது நெய்யே இல்லை என திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரசாயனங்கள் மற்றும் பிற மூலப்பொருட்கள் கலந்த பாமாயிலை நெய் என கூறி போலியாக சப்ளை செய்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்த முறைகேட்டில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த போலோ பாபா டெய்ரி நிறுவனம் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானத்தின் கருப்பு பட்டியலில் உள்ளதால் ஏஆர் டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி நிறுவனங்கள் வாயிலாக மோசடியை அரங்கேற்றியதாக சிபிஐ கூறியுள்ளது. நீதிபதி முன் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருந்த ஆஷிஷ் ரோஹிலா என்பவரது பெயரில் போலியான மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரம் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டது. மற்றொரு சாட்சியான சஞ்சய் ஜெயின் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி திருப்பதி வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்களால் தாக்கப்பட்டு சென்னை வழியாக விமானத்தில் டெல்லிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக சிபிஐ தரப்பில் கூறப்பட்டது. மனுதாரர்கள் பொருளாதார ரீதியாக வலுவானவர்கள் என்பதால் வழக்கின் விசாரணையை தடுக்க முயற்சிப்பதாகவும் மோசடி மூலம் நூற்றுக்கணக்கான கோடி வணிகம் நடந்துள்ளதாகவும் வாதிட்ட சிபிஐ தரப்பு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மட்டுமே திருப்பதி தேவஸ்தானத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும் பிற நிறுவனங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை எனவும் வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி TCD சேகர் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் கமல்ஹாசன் ஆகியோர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் திமுக கூட்டணி 4 இடங்களுக்கும் அதிமுக 2 இடங்களுக்கும் போட்டியிடுகிறது. திமுக சார்பில் வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகிய 3 பேர் வேட்பாளர்களாகவும் 1 இடம் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒதுக்கப்பட்டது. அவர்கள் மூவரும் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். பின்னர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமல்ஹாசன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கூட்டணி கட்சித் தலைவர்கள் செல்வப்பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம், அபூபக்கர், திமுக MP கனிமொழி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் 6 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளான 12ஆம் தேதி 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமதாஸ் அன்புமணி இடையே விரைவில் சமரசம் ஏற்படும் என்று பாமக கௌரவ தலைவர் GK மணி கூறியுள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ராமதாஸ் அன்புமணி இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்திச்சு பேசுறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியாது. அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க, சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார். முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தைலாபுரத்தில் இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்கிறாங்க துரோகிகள், என்னை வந்து கேளுங்க. இதை பற்றிலாம் சொல்லி செய்தி பெருசாக்காதீங்க. இது கட்சியில் நடக்கிற செலவெல்லாம் இல்லை. கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில் பேசுகிறதே தவறு, பேசக்கூடாது.
இது கட்சிக்குள்ளே இருக்கிறது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி, குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்குறது எல்லாரும் நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தவரை மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல, அதை சிந்திக்கலை. அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். சந்தித்தது மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக வேகமாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கையோடு இருக்கோம். சரியான முறையில் வந்து பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறு. அதாவது டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் கண்டிக்கிறதுக்கு மறுத்துக்கார அது எப்படி, அதாவது ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. வெளியில் இப்படி செய்தி பரப்பி விட்டால் எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுப்படுத்துறதுக்காக சொல்கிற செய்தியை தவிர எப்படி பேசாமல் இருக்க முடியும்? மதுரை வரும் அமித்ஷாவை சந்திப்பதா இல்லையா என்பது குறித்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உசிலம்பட்டி அடுத்த மெய்யனம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் அமித்ஷா கொண்டு வந்துள்ளதாக கூறினார். 8ஆம் தேதி திருச்சியில் எங்கள் கழக நிர்வாகி மாவட்ட பேரவை செயலாளர் பாபு இல்ல திருமணத்துக்கு நான் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே தேதி கொடுத்துட்டு அவருக்கு ஒரே மகள் திருமணம். அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்த்தேன். அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓரணியில் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து முடித்திருக்கிறார். சென்னை போரூர் பூவிருந்தவல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த வழித்தடத்தில் வருகின்ற டிசம்பர் முதல் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதற்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ ரயில் சார்பில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3 வழித்தடங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் பூவிருந்தவல்லி மெட்ரோ பணிமனை நிலையத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை 26.1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வழித்தடத்தில் போரூர் வரையிலான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இதன் தொடர்ச்சியாக பூவிருந்தவல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சித்திக், பூவிருந்தவல்லி போரூர் இடையே வரும் டிசம்பரில் மெட்ரோ ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போரூரிலிருந்து பூனமல்லி பைபாஸ் வரை 3ஆம் கட்டம் சோதனை ட்ரையல் ரன் இன்று நடத்தினோம். கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்படுத்தப்படும். நாங்கள் இந்த வழித்தடம் வருகிற டிசம்பர் மாதத்தில் ஆஸ் பிளான் ஒரிஜினலாக நாங்கள் கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். தியாகராய நகர் கோடம்பாக்கம் மெட்ரோ ரயில் பணிகள் 2 மாதங்களில் நிறைவடையும் என்றும் சித்திக் தெரிவித்தார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகின்றன. இதற்கான அனைத்து பணிகளையும் வரும் 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடித்து மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெற உள்ளது. ஜூன் 15ஆம் தேதி நீட் முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. 2,42,678 மாணவர்கள் நீட் முதுநிலை தேர்வை எழுத இருந்த நிலையில் 2 ஷிப்டுகளாக தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது.
இதை எதிர்த்து மருத்துவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் நீட் தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து ஜூன் 15ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. போதிய தேர்வு மையங்கள், கட்டமைப்பு வசதிகளை செய்ய தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாகவும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஒரே ஷிப்டில் நீட் தேர்வை நடத்த கூடுதலாக 450 மையங்கள் தேவைப்படும் என்று தெரிவித்த தேர்வுகள் வாரியம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்திடம் அனுமதி கோரியது. இதனையடுத்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீட் முதுநிலை தேர்வை நடத்தி கொள்ளலாம் என தேர்வு வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அத்துடன் போதிய கால அவகாசம் வழங்கியுள்ளதால் மீண்டும் அவகாசம் அளிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்கியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மின்சாரம் துண்டிப்பால் மறுதேர்வு கோரிய மாணவர்களின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வெழுதிய 2 மாணவர்களும், KK நகர் பத்மசேஷாத்திரி பள்ளியில் தேர்வெழுதிய 1 மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் கடந்த மே 4ஆம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது எனவும் தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சி. குமரப்பன், தேசிய தேர்வு முகமை நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும், 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.